ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாம்ல வர போற உளவியல்ல சரிங்களா 40 நமதே சரிங்களா. இந்த 40 நமதே அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான வேர்டு நிறைய இடத்துல கேட்டு இருந்திருப்பீங்க. நமக்கு எஸ்ஐல மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து 40 கேள்வி கேட்பாங்க. இந்த 40க்கு 40மே அடிக்க வைக்கிறது என்னோட வேலை. உங்களை கண்டிப்பா எடுக்க வைக்கிறேன். சேம் அப்படியே பிசியில பாத்தீங்கன்னா, பிசியில மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து 20 கேள்வி, பிசியில 20 தட்டி தூக்குறோம், எஸ்ஐல 40 தட்டி தூக்குறோம். அதுக்காகவே எஸ்ஐபிசி யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி சைக்காலஜி மட்டும் நம்ம முழுக்க ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இந்த முதல் டெஸ்ட்ல என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா HCF LCM நம்பர் சீரிஸும் சரிங்களா. ரெண்டும் சேர்த்து 45 கேள்வி டெஸ்ட் கொடுத்துருக்கேன். 45 கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம் சரிங்களா. வரலாற்றை மாத்துவோம். அதாவது உலகத்துல இல்ல எக்ஸாம் நிறைய பேர் மேத்ஸ் ரீசனிங் டஃப்னு ஃபீல் பண்றீங்களா, அதை சேஞ்ச் பண்ணணும், அப்படியே மாத்திடலாம். இனிமேட்டுக்கு மேத்ஸ் ரீசனிங் தான் ஈஸி. ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான். இனிமேல் மேத்ஸ் வரது நீங்க சொல்லவே கூடாது. ஓகேவா? இன்னிலிருந்து மாத்துவோம், உங்களை நான் மாத்த வைக்கிறேன் சரிங்களா. சோ ஃபுல்லா பார்த்துடலாம். ஆன்சர் இதில் பார்க்க போறோம். சேம் டைம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும், இனிமேட்டுக்கு போட போற ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும், நீங்க எப்படி எழுதணுங்கிறதும் நான் இந்த வீடியோல சொல்றேன். சேம் டைம் நம்ம அகாடமில டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. அதுக்கான டீடைலும் நான் இந்த வீடியோல சொல்றேன். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி 45 கொஸ்டின் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. வாங்க வீடியோ பார்க்கலாம். எஸ்ஐபிசி கிளியர் பண்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவுக்கு தொடர்பு என்ன? மீப்போவா வந்து மீசிமாவோட பெருசா இருக்குமா, இல்ல மீப்போவா மீசிமாவோட சின்னதா இருக்குமா, இல்ல மீப்போவா கிரேட்டர் than or equal to மீசிமாவா, இல்ல மீப்போவா less than or equal to மீசிமாவா கேட்டிருக்காங்க. What is the relationship between the HCF and LCM of two numbers? HCF greater than LCM, HCF less than LCM, HCF greater than or equal to LCM, HCF less than or equal to LCM கேக்குறாங்க. ஓகே, இது என்ன விஷயம்னா, இவங்க வந்து நார்மலா டூ நம்பர்ஸ் இரு எண்கள்னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். 10, 15 ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு நம்பருக்கு மீப்போவா, அதாவது HCF எடுத்து பாத்தீங்கன்னா 5 வரும். இதே மீசிமா LCM பாத்தீங்கன்னா 30 வரும். அப்ப யார் பெருசா இருக்கா? மீசிமா தான் பெருசா இருக்கு. அப்ப மீசிமா தான் பெருசு, மீப்போவா சின்னது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன். 10, 10ன்னு ரெண்டு நம்பர் எடுத்துப்போம். அவங்க சொன்னது நார்மலா இது எண்கள் தானே, இது வெவ்வேறு எண்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? டூ டிஃபரெண்ட் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? பண்ணல, வெறுமனே இது எண்கள். அப்ப ரெண்டு நம்பர் எடுத்து பாக்குறப்ப, இப்படி வெவ்வேறு நம்பர் எடுத்து பாக்குறப்ப மீசிமா பெருசா இருக்கு. ஓகே, நான் ரெண்டுமே சேம் நம்பர் எடுத்து பாக்குறேன். ஓகே, அப்ப மீப்போவா என்ன வரும்? 10 வரும். மீசிமா என்ன வரும்? அதுவும் 10 தான் வரும். அப்ப இங்க ரெண்டு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. HCF LCM ஈக்குவலா இருக்கு. சோ டூ டிஃபரெண்ட் நம்பர்ஸ்ல LCM பெருசு, அது HCF சின்னது. டூ சேம் நம்பர்ஸ்ல ரெண்டுமே ஈக்குவல். அப்ப நார்மலா இது எண்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, நீங்க மீப்போவா கிரேட்டர் than or equal to மீப்போவா லெஸ் than or equal to மீசிமா இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா ஒரு கேஸ்ல மீப்போவா சின்னதாவும் மீசிமா பெருசாவும் இருக்கு, இன்னொரு கேஸ்ல மீப்போவா மீசிமா ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப மீப்போவா less than or equal to மீசிமா, அதாவது HCF less than or equal to LCM தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, சோ இதே மாதிரி அடுத்த क्वेश्चंस பார்க்கலாம். கவனிங்க, 45 क्वेश्चन இருக்கு சரிங்களா. ஃபுல்லா முடிச்சிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. இரு வெவ்வேறு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவுக்கு தொடர்பு என்ன? அப்ப டூ டிஃபரெண்ட் நம்பர்ஸ் நமக்கு ஒரே ஆப்ஷன் தான். மீப்போவா சின்னது, மீசிமா பெருசு. அப்ப ரெண்டாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சா? அப்ப இரு எண்கள்னு கொடுத்தாங்கன்னா, ஓகேவா, இரு எண்கள்னு கொடுத்தாங்கன்னா மீப்போவா லெஸ் than or equal to மீசிமா தான் வரும். ஆனா இரு வெவ்வேறு எண்கள்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா மீப்போவா லெஸ் than மீசிமா வரும். மீசிமா பெருசா இருக்கும், மீப்போவா சின்னதா இருக்கும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்டவற்றுள் எதனது மீசிமாவாக இருக்க முடியும்? It's a common HCF of two numbers. Say which of the following can be their LCM? அதான் ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியல. அத மீப்போவா 8னா மீசிமா என்னன்னு கேட்கல, என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. சரி, என்ன விஷயம்னா ரெண்டு நம்பர் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா, ரெண்டு நம்பர் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த ரெண்டுக்கான மீப்போவா என்ன இருக்கு? 8 இருக்கு. HCF 8. ஓகேவா, அப்ப இந்த ரெண்டுத்தோட பொது வகுத்தி காமன் ஃபேக்டர் எனக்கு என்ன? 8ன்னு அர்த்தம். இப்ப கேட்கறது அதோட LCM மீசிமா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த ரெண்டு நம்பருக்குமே 8 வகுத்தி அப்படின்னா 8ஓட மல்டிபிளா தான் அந்த ரெண்டு நம்பர் வந்திருக்கும். ஓகே, அப்ப இதுக்கான காமன் மல்டிபிள் LCMங்கிறதும் இதோட மல்டிபிளா தான் இருக்கும். அப்ப என்ன, மீப்போவோட மல்டிபிளா தான் எனக்கு என்ன இருந்திருக்கும்? மீசிமாங்கிறது இருந்திருக்கும். மீசிமாவோட வகுத்தியா தான் மீப்போங்கிறது எப்பவுமே இருக்கும். இது எப்பவுமே இருக்கும்.
அந்த ரெண்டு நம்பர் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. மீப்போவா மீசிமா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மீப்போவோட மல்டிபிளா மடங்கா தான் மீசிமா இருக்கும், மீசிமாவோட ஃபேக்டரா வகுத்தியா தான் மீப்போவா இருக்கும். ஓகே, இப்ப மீப்போவா 8னா மீசிமா என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன். 20, 24, 28, 30. இதுல எதுங்க 8ஓட மல்டிபிள்? 1 8 2 16 3 24 வந்துடும். அப்ப 24 தான் ஆன்சர். 20 வராது, 28 வராது, 30 வராது. அப்புறம் 3வது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 24. புரிஞ்சா? மீப்போ 8னா இது மீசிமாவா இருக்கலாம், 24 இருக்கலாம். ஓகே, நீங்க கேட்கலாம் இன்னொரு ஆப்ஷன் வராதா அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான், எது இருக்க முடியுங்கிறது தான். அப்ப எது இருக்க முடியும்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இருங்கள் மீப்போ 5 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அதன் மீசிமாவா இருக்க முடியாதுன்னு. மீப்போவா 5, அப்ப எது மீசிமாவா இருக்காது அப்படின்னா 180 மீசிமாவா இருக்கலாம், ஏன்னா 5ஓட மல்டிபிள் இது வந்துடும். 1800 மீசிமாவா இருக்கலாம், 5ஓட மல்டிபிள் இது வந்துடும். 18,000 மீசிமாவா இருக்கலாம், ஏன்னா 5ஓட மல்டிபிள் இது வந்துடும். அப்ப இந்த 3 5ஓட மல்டிபிள் வருது. அப்ப இந்த 3 மீசிமாவா இருக்கலாம், எது மீசிமாவா இருக்க முடியாதுங்கிறத கேள்வி. அப்ப 18 தான் மீசிமாவா இருக்க முடியாது. அப்ப 5ஓட மல்டிபிள் 18 வராது. சோ 4th ஆன்சர் ஆப்ஷனே 18. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இருங்களில் மீசிமா 21 எனில் கீழ்கண்டவற்றுள் எது மீப்போவாக இருக்க முடியும்? போன क्वेश्चनல மீப்போவா கொடுத்துட்டு மீசிமா கேட்டாங்க, இதுல மீசிமா கொடுத்துட்டு மீப்போவா கேட்கறாங்க, அப்படியே ரிவர்ஸ். இப்ப எது இருக்க முடியும்ன்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீசிமாவை கொடுத்துட்டு மீப்போவா கேட்கிறப்ப அதோட வகுத்தியா நம்ம பார்க்கணும். 21ஓட வகுத்தியா எது வரும்? 4, 7, 14, 20. 4 வராது, 14 வராது, 20 வராது, 7 தான் வரும். ஏன்னா 7 வந்து 21 வகுத்துரும், 3 21 சொல்லிட்டு. அப்ப 21 வகுத்தில 7 வருது. அப்ப 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 7. அவ்வளவு, ரொம்ப சிம்பிள். 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 7. இது இருக்க முடியும் தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 7. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது என்ன மீசிமா 40 எனில் கீழ்கண்டவற்றுள் எதன் அந்த மீப்போவாக இருக்க முடியாது? 2 இருக்கலாம், ஏன்னா 40 வந்து 2 வகுத்துரும், 22 40. 4 இருக்கலாம், ஏன்னா 4 வந்து 40 5 40 வகுத்துரும். 8 இருக்கலாம், ஏன்னா 8 40 5 40 வகுத்துரும். ஆனா 14 இருக்கவே இருக்காது. செய்தி இருக்காதுன்னு கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 16. ஓகே, நெக்ஸ்ட் 18 36 45 60. இதோட மீசிமா கேட்கறாங்க. மீசிமாவுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வச்சுக்கோங்க. இந்த 4க்குமே மீசிமா எல்சிஎம் கேட்கறாங்க. இதுல எதுப்பா பெரிய நம்பரு? 60. இந்த 60 18 வகுக்காது, 36 வகுக்காது, 45 வகுக்காது. ஒருவேளை வகுத்துருந்தா அதான் மீசிமா. இப்ப வகுக்கல என்ன சார் பண்றது அப்படின்னா 60ஓட அடுத்த மல்டிபிள் 120, 120ஓட அடுத்த மல்டிபிள் 180, அடுத்து 240 போயிட்டே இருக்கும். இதுல எந்த நம்பர் இந்த மீதி நம்பரோட வகுத்தியா இருக்கும், அதாவது எந்த நம்பரை மீதிய நம்பர் வகுக்குதோ அதான் மீசிமா. புரியுதா? அதே 120 18 36 45 எதுவுமே வகுக்காது. ஆனா 180 18 வகுக்கும், 18 180, 36 வகுக்கும், 36 180, 45 வகுக்கும், 45 180. அப்ப 60ஓட மல்டிபிள் 180 இந்த 3மே வகுக்குது. அப்ப 180 தான் மீசிமா. அப்ப 7th ஆன்சர் ஆப்ஷனே 180. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 221 255 இதோட மீப்போ HCF கேக்குறாங்க. இந்த மாதிரி திடீர்னு கொடுத்து மீப்போ HCF கேக்குறப்ப என்ன பண்றது அப்படின்னா கவனிங்க, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்துருங்க, டிஃபரன்ஸ். 5ல 1 போனா 4, 5ல 2 போனா 3, 2ல 2 போனா 0 விட்டுருங்க. அப்போ 34. சோ இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் 34ன்னு சொல்லிட்டு, கரெக்டா? இந்த 34 இந்த ரெண்டு வகுக்குமான்னு பாருங்க, டெஃபினட்டா வகுக்காது. ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர், இது ரெண்டு ஆட் நம்பர். அப்ப இது வந்து அது ரெண்டையும் வகுக்காது. சரி, இதோட வகுத்தி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 17, 17ங்கிறது இதோட வகுத்தி. இப்ப இந்த 17 வகுக்குமான்னு பாருங்க. ஒவ்வொரு 17 17 மீதி 5 3 9 வகுக்குது. இதை வகுக்குமான்னு பாருங்க. ஒவ்வொரு 17 17 மீதி 8 85 5 17 85 வகுக்கும். அதாவது இந்த மாதிரி நீங்க எடுத்து செக் பண்றப்ப இந்த ரெண்டுல ஒரு நம்பர் அதை வகுத்துருச்சுனாலே இன்னொரு நம்பரை கண்டிப்பா வகுக்கும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப 221 17 வகுக்குது, அப்படிதானே? 221 விட இந்த 255ங்கிறது 34 தானே அதிகமா இருக்கு, 34 தானே அதிகமா இருக்கு. அப்ப இத வந்து 17 வகுக்குதுன்னா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 34 தான் அதிகமா இருக்கு. அப்ப 2 17 அதிகமா இருக்கு, அப்படிதானே? இத வந்து 17 வகுத்துச்சுன்னா அப்ப இதே 17 கண்டிப்பா வகுக்க தானே செய்யும். புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். ஆக்சுவலா அந்த ரெண்டையும் வகுக்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து அதோட வகுதியை செக் பண்றோம். புரியுதா? ஏன்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ங்கிறது அதோட மல்டிபிள் தான் இருக்கும்.
சரிங்களா? இதான் கான்செப்ட். அப்ப ஏதாவது மீப்போவா கேட்டா வித்தியாசம் எடுங்க, எடுத்து அது வகுக்கும்னு பாருங்க, வகுத்து அதான் மீப்போவா. ஒன்ஸ் வகுக்கிறனா அதோட ஃபேக்டர் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது ஒன்று வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி 17. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 2/81, 16/9, 32/27, 112/3. இதோட மீப்போவா ஹெச்எஃப் கேட்கிறாங்க. 2/81, 16/9, 32/27, 112/3. மீப்போவா கேட்கிறாங்களா? அதாவது ஹெச்சிஎஃப் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்களோ அதை மேல கண்டுபிடிங்க, இன்னொருத்த கீழே கண்டுபிடிங்க. இதான் ஃபார்முலா. ஹெச்சிஎஃப் கேட்டா மேல ஹெச்சிஎஃப் கீழே எல்சிஎம், ஒருவேளை எல்சிஎம் கேட்டா மேல எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, அப்ப மேல மீப்போ எடுக்கணும் அர்த்தம், மேல மீப்போ எடுக்கணும். ஓகே, அப்ப 2, 16, 32, 112 மீப்போ எடுக்கணும். இதுக்கு மீப்போ எடுத்தா 2 தான் வரும், ஏன்னா 2 தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் வகுக்கும். கீழே எல்சிஎம் எடுக்கணும். 81, 9, 27, 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன், என்னது பெரிய நம்பர் பார்க்க சொன்னேன். இது பெரிய நம்பர் 81, 81 9 வகுக்கும், 9 9 81, 27 வகுக்கும், 3 27 81, 3 வகுக்கும், 27 3 81. அப்ப 81 இந்த எல்லா நம்பருமே வகுக்குது. அப்ப 81 தான் மீசிமா. ஒருவேளை இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் வகுக்குற அப்படின்னா நெக்ஸ்ட் இதோட மல்டிபிள் செக் பண்ணிருக்கோம். கரெக்டா? வகுத்துறதுனால இதான் எல்சிஎம் முடிஞ்சுச்சு. அப்ப 2/81 தான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 2/81. ஓகே, எக்ஸாம் பாருங்க. 2 square 3 cube 5 square, 2 cube 3 square 5 square 7, 2 4 3 4 4 5 7 square. இதோட மீசிமா எல்சிஎம் கேக்குறாங்க. 3 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான எல்சிஎம் மீசிமா கேக்குறாங்க. 3 எடுத்துப்போம். 2 square 3 cube 5 square, இது ஒரு நம்பர். 2 cube 3 square 5 square 7, இது ஒரு நம்பர். 2 power 4 3 power 4 5 7 square, இது ஒரு நம்பர். இப்போ இதுக்கு மீசிமா எல்சிஎம் கேக்குறாங்க. ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டு மீசியமா கேட்டா எல்சிஎம் கேட்டா என்ன பண்ணும்னா ஒரு நம்பர் இருந்தாலே போதும். ஓகே, அது எல்லாத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நம்பர் இருந்தாலே போதும். அதுல பெரிய நம்பரா பார்த்து போகணும், அதான் எல்சிஎம் மீசியமாக போகணும். சரிங்களா? 2 இருக்கா? இருக்கு, பெருசு என்னது 2 power 4 எடுத்துக்கோங்க. 3 இருக்கா? இருக்கு, பெருசு என்னது 3 power 4. 5 இருக்கு, பெருசு 5 square. 7 இருக்கு, பெருசு 7 square. அவ்வளவுதான். வேற நம்பர் எதுவும் இருக்கா? வேற நம்பர் எதுவும் இல்ல. அப்ப இதுதான் எல்சிஎம். சோ இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஒரு நம்பர் இருந்தாலே போதும், பெரிய நம்பரா பார்த்து போடுங்க. இதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 cube 4 square 5 cube, 4 power 4 5 square 7, 5 power 4 7 square 6. இதுக்கு மீப்போ ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. சரி, எழுதிக்குவோம். 3 cube 4 square 5 cube, 4 4 4 5 square 7, 5 power 4 7 square 6. கேட்டது மீப்போவா. அப்ப என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, மீசிமா எல்சிஎம் தான் ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா போடுங்கன்னு. மீப்போவா கேட்டா அந்த நம்பர் எல்லாத்துலயுமே இருந்திருக்கும், எல்லாத்துலயுமே காமனா இருக்கும், அதுல சின்ன நம்பரா பார்த்து போகணும். அப்ப இருக்கிறதுல பெருசா போட்டா எல்சிஎம், காமனா இருக்கிறதுல சின்ன நம்பரா போட்டா மீப்போவா ஹெச்சிஎஃப். இப்ப 3 இங்க மட்டும் தான் இருக்கு, 4 இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு, 7 இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு, 6 இங்க மட்டும் தான் இருக்கு, 5 தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அதுல எதுங்க சின்னது? 5 ஸ்கொயர் தான் சின்னது. அப்ப ஆன்சர் ஆப்ஷனே 5 ஸ்கொயர். சோ 11th ஆன்சர் ஆப்ஷனே 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 9a square b square, 18b square c square, 27c square a square. இதுக்கான மீப்போவா ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. 9a square b square, 18b square c square, 27c square a square. இதுக்கான மீப்போவா ஹெச்சிஎஃப் கேக்குறாங்க. ஓகே, சோ 9 18 27. இப்போ இதுக்கு மீப்போ எடுத்தீங்க அப்படின்னா 9. ஓகேவா? அதாவது இதை தனியா பாருங்க, நம்பர் தனியா லெட்டர் தனியா எடுத்துக்கோங்க. அப்போ 9 18 27 மீப்போ எடுத்தா 9, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுல காமனா இருக்கிற சின்னதா போடணும் ஹெச்சிஎஃப்னா. கரெக்டா? ஏ இந்த 2 இடத்துல இருக்கு, பி இந்த 2 இடத்துல இருக்கு, சி இந்த 2 இடத்துல இருக்கு, 3த்துலயுமே எதுவுமே காமனா இல்ல, அப்ப விட்டுருங்க. அப்ப 9 தான் மீப்போ. 12th ஆன்சர் ஆப்ஷன் 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. which of the following is copine? கீழ்கண்டவற்றுல எது சார்பக எண் அப்படின்னு கேக்குறாங்க. which of the following is copine? கீழ்கண்டவற்றுல எது சார்பக எண் கேக்குறாங்க. அதாவது சார்பக எண்னா என்ன தெரியுமா? 2 நம்பரும் ஒரே டேபிள்ல வரக்கூடாது.
இந்த ரெண்டு நம்பருமே ஒரே டேபிள்ல வரக்கூடாது. இப்ப இது 3 டேபிள்ல வரும், 1 3, இதுவும் 3 டேபிள்ல வரும். அப்படிதான் சார்பகம் கிடையாது. ஓகே, அப்படி வந்தா அது சார்பகம் கிடையாது. ஓகே, 2 8 அது பாருங்க, இது 2வது வாய்ப்பாடுல வரும், இது 2வது வாய்ப்பாடுல வரும், அது சார்பகம் கிடையாது. இது 7வது வாய்ப்பாடுல வரும், இது 7வது வாய்ப்பாடுல வரும், இது சார்பகம் கிடையாது. 16 15 தான் பொதுவா எந்த டேபிள்லயுமே வராது. அப்ப இதுதான் சார்பகம் முடிஞ்சு. கோப்ரைம்னா காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஓகே, காமன் ஃபேக்டர் இல்லைன்னா அது சார்பகம். சரிங்களா? அடுத்த பாருங்க, which of the following is கோப்ரைம்? கீழ்கண்ட ஒன்றில் இது சார்பகம். 18 30 எல்லாம் சார்பகம் கிடையாது. ஏன்னா 3ஆம் டேபிள் 6ஆம் டேபிள் எல்லாம் 2 நம்பருமே வரும். 15 25 ரெண்டுமே 5ஆம் டேபிள்ல வரும். 4 22 ரெண்டுமே 2ஆம் டேபிள்ல வரும். 7 132 தான் காமன் இதுலயே வராது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ 14 ஆன்சர் ஆப்ஷன் டி. இது சார்பகம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம், which of the following is not a coprime? கீழ்கண்ட வர்க்கத்துல எது சார்பகம் இல்லன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா 4 9 காமன் டேபிள்ல வராது. சோ இது ஒரு சார்பகம். 23 29 காமன் டேபிள்ல வராது. சோ சார்பகம். 5 13 காமன் டேபிள்ல வராது. சோ சார்பகம். ஆனா 12 57 ரெண்டுமே 3ஆம் டேபிள்ல வரும். அப்ப இது ஆக்சுவலா சார்பகம் கிடையாது. என்ன, நம்மள்ட்ட சார்பகம் எது கிடையாதுன்னு கேக்குறாங்க. அப்ப 15 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 12,57 ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட ஒன்றுல சார்பகம் அல்ல. 5 11 சார்பகம் காமன் டேபிள் இல்ல. 24 சார்பகம் காமன் டேபிள் இல்ல. 7 15 சார்பகம் காமன் டேபிள் இல்ல. 18 48 தான் 3 ஆல 8 ஆல 8 வராது, 3 ஆல 6 ஆல போகுது. அப்ப இது சார்பகம் கிடையாது. அதான் கேட்டாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன். ஓகே, சார்பக எண்ணின் மீப்போவா. இப்போ உதாரணத்துக்கு இதே எடுத்துக்கோ. இப்ப 5 11 சார்பகம் தானே, அதே எடுத்துக்கோங்க. 5 11 எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சார்பகம். இதோட மீப்போவா என்ன? காமன் ஃபேக்டர் எதுவும் இல்ல. ஆக்சுவலா காமன் ஃபேக்டர்ல பெருசுதான் மீப்போவான்னு படிச்சிருக்கோம். இங்க காமன் ஃபேக்டரே இல்ல. காமன் ஃபேக்டரே இல்லைன்னா மீப்போவா என்ன? 1 தான். ஏன்னா 1 தான் என்ன பண்ணும், ரெண்டையுமே ஒதுக்கும் காமனா. அப்ப இதுக்கான மீப்போவா 1 முடிஞ்சு போச்சு. ஏன்னா பொது வகுத்தி இல்லாததான் சார்பகம் என்னன்னு சொல்றோம். அப்ப பொது வகுத்தியே இல்லாத நம்பருக்கு மீப்போவா என்னதான் வரும்? 1 தான் வரும். அப்ப சார்பகம் என்னோட மீப்போவாங்கிறது எப்பவுமே 1. ஆன்சர் ஆப்ஷன் பி 1. ஓகேவா? சோ வாட் இஸ் HM ஆஃப் தி கோப்ரைம்னா ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட், சார்பகம் என்னோட மீசிமா என்ன? 0வா 1ஆ கூடுதலா பெருக்கல் பண்ணலாம். அதே 5 12 எடுத்துப்போம். இப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா முதல்ல 5 அடிப்பீங்க, 1 5 11 வரும். திரும்ப 11 அடிப்பீங்க, 1,1 வந்துடும். 2 பேருக்குன்னா 55. அதுக்கு நீங்க இப்படியே பெருக்கிட்டு போயிடலாம்ல. அப்ப சார்பகனோட மீசிமாங்கிறது அதோட பெருக்கல் பலனாக இருக்கும். காரணம் இதுல காமன் ஃபேக்டர் கிடையாது. சோ காமன் ஃபேக்டர் இல்லைன்னா எல்சிஎம்க்கு ரெண்டுமே பிரிக்கிறது. அப்ப மீசிமான பெருக்கல் பலன், மீப்போவான 1, மீசிமான பெருக்கல் பலன், அவ்வளவுதான். அதான் ப்ராடக்ட் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन, x2 + 7x + 10க்கும் x2 + 10x + 16க்கும் மீப்போவா HCF கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். 2 நம்பர் கூட்டினா 7 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 10 வரணும். எந்த 2 நம்பர்? 5 2. அப்ப இதுக்கான சொல்யூஷன் x + 5 x + 2. நெக்ஸ்ட் இது எடுத்துக்கணும். 2 நம்பர் கூட்டினா 10 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 16 வரும். எந்த 2 நம்பரும்? 8 2. சோ இதுக்கு x + 8 x + 2 இது ரெண்டும் ஃபேக்டரா இருக்கும். கேட்டது மீப்போவா. மீப்போனா ஆல்ரெடி பார்த்தோம், காமனா இருக்கதான் ஆன்சரா போடணும்னு. ரெண்டுமே இது காமனா இருக்கு, x + 2. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் x + 2 முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட், c² - d² க்கும் c² - cd க்கும் மீப்போவா கேக்குறாங்க. இது ஆக்சுவலா a² - b² அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அதனால ஃபார்முலா என்ன? a + b * a - b. அப்ப c + d * c - d மாறி. நெக்ஸ்ட் இத எடுத்துப்போம். c² - cd இருக்கு. ரெண்டுலயுமே c இருக்கா? அப்ப c ஐ காமனா வெளிய எடுத்துறோம். எடுத்தீங்கன்னா c ஐ காமனா வெளிய எடுத்துறோம். அப்ப இதுல ஒரு c தான் இருக்கும். மைனஸ் இங்க இருக்க c எடுத்தாச்சு. அப்ப d மட்டும் தான் இருக்கும். சோ c * c - d. இப்போ இதுக்கும் இதுக்கும் தான் மீப்போவா கண்டுபிடிக்கணும். ரெண்டுலயும் இது காமனா இருக்கு. ரெண்டுலயும் காமனா c - d இருக்கு. அப்ப 20 ஆன்சர் ஆப்ஷன் பி c - d. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. புஷ்பா 125 கிலோ 150 கிலோ அரிசி மூட்டைகளை வாங்குறாங்க. இம்மூட்டைகள் உள்ள அரிசியை
தனித்தனியா சம எடையுள்ள பைகள்ல மீதம் இல்லாம இருக்கணும். ஒரு பையோட அதிகபட்ச எடை என்னவா இருக்கலாம்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 25 கிலோ வரும். ஏன்னா அதான் மீப்போவா, இது மாதிரி சமூகம் மீப்போதான் எடுக்கணும். ஏன்னு சொல்றேன் கவனிங்க. இதுல 125 கிலோ இருக்கு, இதுல 150 கிலோ இருக்கு. இம்மூட்டையில் உள்ள அரிசியை தனித்தனியா சம எடையுள்ள பைகள்ல மீதம் இல்லாம இருக்கணும்ன்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு வந்து 1 கிலோ பை வைங்க, இதுக்கு 125 பை வரும், இதுக்கு 150 பை வரும். அப்படிதானே? 2 கிலோ பைனா இதை பிரிக்க முடியாது, 62 வரும். அப்ப விட்டுறணும். 3 பகுபடே வகுப்படாது. நெக்ஸ்ட் 5 வரும். 5 கிலோனா இதுக்கு 25 பை, இதுக்கு 30 பை வரும். இது மாதிரி அதிகபட்சமா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அதிகபட்சமா 25 கிலோ வரும். 25 கிலோனா இதுக்கு 5 பை, இதுக்கு 6 பை. அப்ப ரெண்டோட அதிகபட்ச பொது வகுத்தி என்ன, அதை தானே பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணலாம், நீங்க டேரக்டா மீட்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 25. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம். அதே பேட்டர்ன் சுமார் 72 கிலோ 96 கிலோ இடையில அச்சு முட்டையில வாங்குறாங்க. அப்ப அதிகபட்ச இடையில என்னவா இருக்கும்? அப்ப 72 96 மீட்போ வேணாம், 24 வரும். ஏன்னா 24 தான் இதுக்கு 3 டைம் வரும், அதுக்கு 4 டைம் வரும். 24 தான் வகுத்தா. அப்ப 24 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி 24. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு முறை ஓட்டத்தை முடிக்க 10, 15, 20 முறை எடுத்துக்கொள்றாங்க. காலை 7 மணிக்கு மூவரும் ஓட்டத்தை தொடங்கினால் எத்தனை மணிக்கு முதலில் மூவரும் சந்தித்துக் கொள்வார்? ஓகே, ஏ வந்து 10 நிமிஷம் ஓடிடுறாரு, பி 15 நிமிஷம் ஓடிடுறாரு, சி 20 நிமிஷம் ஓடிடுறாரு. காலைல 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப ஏ பி சி எடுத்துப்போம். ஏ 7 10, 7 20, 7 40, 7 50, 8 ஓடி முடிச்சுட்டே இருப்பாரு 10 நிமிஷம் ஓடி. பி 7 20, 7 40, 8. சி 7 8. ஏன்னா இவர் 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம். அப்ப 8 மணிக்கு தான் 3 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப 8A 30 தான் ஆன்சர். கீழே ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சரி, 8 மணி தான் ஆன்சர். இது வேற மாதிரி ஏதாவது போடலாமா? போடலாம். என்னன்னா ஆக்சுவலா பாருங்க, இதெல்லாம் 10ஓட மல்டிபிள், இதெல்லாம் 20ஓட மல்டிபிள், இதெல்லாம் 30ஓட மல்டிபிள். மூணுக்குமே காமன் மல்டிபிள் 60 வரும். ஓகே, அப்ப காமன் மல்டிபிள்னா எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சோ 10 20 30க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வரும். கொடுத்தது எல்லாமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிமிஷத்துல. அப்ப 60 நிமிஷம் தான் எல்சிஎம். 60 நிமிஷம்னா 1 மணி நேரம். காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அடுத்து 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க, திரும்ப 9 மணிக்கு மீட் பண்ணுவாங்க, திரும்ப 10 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. எவ்ரி 1 hour இவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, மீட் பண்ணிட்டே இருப்பாங்க. தட்ஸ் இட். ஓகே, எல்சிஎம் எடுத்தா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. 3 எண்களோட வீதம் 2:3:4. மீப்போ 9 தான் பெரிய நம்பர்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா மீப்போவாங்கிறது எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கும், நமக்கு தெரியும். எல்லாருமே பொதுவா இருக்கிறதா நம்ம மீப்போவானே சொல்லுவோம். அப்ப மீப்போ என்ன வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அப்ப அந்த 9 எடுத்து பெருக்கிறீங்க எல்லாத்துலயும், அவ்வளவுதான். பெருக்கிறீங்க அப்படின்னா 9 18, 9 27, 4 36. கேட்டது பெரிய நம்பர், ஆன்சர் 36. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த பாருங்க. 3 எண்களுக்கான வீதம் 4 செஞ்சிஸ்டார். மீப்போவை 10னா சின்ன நம்பர் கேட்கறாங்க. அப்ப மீப்போவை 10 காமனா இருக்கும். 10 எல்லாத்துலயுமே பெருக்கிடுங்க. அப்ப 4 10 40, 5 10 50, 6 10 60. கேட்டது சின்ன நம்பர், 40 தான் ஆன்சர். 25 ஆன்சர் ஆப்ஷன் பி. 25 ஆன்சர் ஆப்ஷன் பி 40. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இரங்களோட வீதம் 2:3. மீசிமா 12னா சின்ன நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ரேஷியோ 2:3, மீசிமா 12னா சின்ன நம்பர் கேக்குறாங்க. ஆக்சுவலா 2 நம்பருக்கான ரேஷியோ 2x 3x. இதுக்கான மீசிமா தான் என்னது, 12. நான் நார்மல் மெத்தட் நீங்க போடல, ஷார்ட்கட் சொல்லி தரேன் கவனிங்க. என்னன்னா ஒரு சொன்ன மீப்போ வருது, அந்த மீப்போவை அப்படியே பெருக்குனா ஆன்சர்னு சொன்னேன். மீப்போவை இங்க பெருக்குனா ஆன்சர் இதுதானே. இப்போ மீசிமான்னு கொடுத்தா இது ரெண்டையும் பெருக்குங்க 6. அப்ப 6x தான் 12. x = 12/6 2. அப்ப 2ஆவது பெருக்கிடுங்க. 2 4, 3 2 6. சின்ன நம்பர் கேட்டா 4, பெரிய நம்பர் கேட்டா 6. சோ சின்ன நம்பர் தான், அப்ப ஆன்சர் 4 முடிஞ்சுச்சு. ரெண்டையும் பெருக்குனா அது வருங்க, அவ்வளவுதான். மீசிமா கொடுத்தா 2ஐயும் பெருக்குங்க 6. அப்ப 6x தான் போறேன், அப்ப x 2. அப்ப 4 6 போட்டு வந்து ஆன்சர். ஓகே, மீப்போனா அதை கொண்டு போய் அங்க பெருக்குங்க, மீசிமானா பெருக்கி இங்க கொண்டு வாங்க, அவ்வளவுதான். இரங்களோட வீதம் 4:5. மீசிமா 60, பெரிய நம்பர் கேக்குறாங்க. ஓகே, ரெண்டே பெருக்குனா 20. அப்ப 20x தான் 60னா x =
60/20 3. ஸோ 3 போடுங்க. 4 3 12, I 3 15. பெரிய நம்பர் தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 15. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ரெண்டு நம்பர் இருக்கான். அதுக்கான மீப்பு 50, மீசி 600. ஒரு நம்பர் 150 தான், இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும் அதுக்கான மீப்புவா மீசிமா பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ரெண்டு நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும் அதுக்கான மீப்போவா மீசிமாவை பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஈக்குவல். ஒரு நம்பர் 150, இன்னொரு நம்பர் தரல. மீப்போவா 50, மீசிமா 600. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு 50 × 600/150 வரும். 450, 350, 3 அடிச்சிங்கன்னா 200 வரும். ஆன்சர் ஆப்ஷனே 200. அவ்வளோ கேன்சல் பண்ணி போட்ட ஆன்சர். ஸோ 28 ஆன்சர் ஆப்ஷனே 200. நெக்ஸ்ட் பாருங்க. மீப்போ 15, மீசிமா 90. ஒரு நம்பர் 30, இன்னொரு நம்பர் என்ன? மீப்போவா 15. ஓகே, ரெண்டு நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும் அதுக்கான மீப்போவா மீசிமாவை பெருக்கினா ஒரு ஆன்சரும் ஒன்று. ஒரு நம்பர் 30, இன்னொரு நம்பர் வேணும். மீப்போவா 15, மீசிமா 90. ஸோ பி ஈக்குவல் டு 15 × 90/30. ஓகேவா? ஓர் பஞ்சு பஞ்சு ஈர் பஞ்சு 30. ரெண்டாவது அடிச்சீங்கன்னா 45. ஆன்சர் ஆப்ஷன் பி 45. 29 ஆன்சர் ஆப்ஷன் பி 45. ஓகேவா? அடுத்த பாரு. அதே மாடல் தான். மீப்போ 35, மீசிமா 350. ஒரு நம்பர் 70 தான், இன்னொரு நம்பர் என்ன? ஸோ x × y ஈக்குவல் டு HCF × LCM. ஒரு நம்பர்ல 70 போடுங்க, இன்னொரு நம்பர் தெரியாது. HCF 35னா LCM 350. அப்ப y ஈக்குவல் டு 35 × 350 டிவைடட் பை 70. ஓர் 35 35, ஈர் 35 70. ரெண்டாவது அடிச்சீங்கன்னா 175 வரும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி 175. மீ எல்லாமே மிஸ்ஸிங் நம்ம நம்பர் சீரிஸ் எவ்வளவு சால்வ் பண்ணலாம் கவனிங்க. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு 4, இதுக்கு 6, இதுக்கு 8, இதுக்கு 9, இதுக்கு 10, இதுக்கு 12, இதுக்கு 14. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் கேட்டீங்கன்னா இதெல்லாமே பகுஎண், காம்போசைட் நம்பர்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும், பிரைம் நம்பர்ஸ் மட்டும் இதுல இருக்காது. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? 15 வந்திருக்கும். 130 5 சேர்த்தா 150. 30 ஆன்சர் ஆப்ஷன் பி 150. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் அந்த லாஜிக்கை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின். 8000, 800, 160, 48, 19.2. அடுத்து என்ன? 8000க்கு 10% கண்டுபிடிச்சா 800. 800க்கு 20% கண்டுபிடிச்சா 160. 160க்கு 30% கண்டுபிடிச்சா 48. 48க்கு 40% கண்டுபிடிச்சா 19.2. அப்ப 19.2க்கு 50% கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் 9.6. ஸோ 32 ஆன்சர் ஆப்ஷன் டி 9.6. நெக்ஸ்ட் 65, 76, 89, 106, 113. அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தா 11, 13, ஓகே, 17, 7. ஸோ 65ஓட 11 கூட்டியிருக்காங்க, 76ஓட 13 கூட்டியிருக்காங்க, 89ஓட 17 கூட்டி திரும்ப 106ஓட 7 கூட்டியிருக்காங்க. அப்போ 113ஓட எதை கூட்டினா ஆன்சர்? ஓகே, 6 5 கூட்டுங்க 11, 7 6 கூட்டுங்க 13, 8 9 கூட்டுங்க 17, 1 7 கூட்டினா 1, திரும்ப அவரை 6 கூட்டினா 7. அப்ப கூட்டி கூட்டியிருக்காங்க. அப்போ 1 1 கூட்டினா 2, 2 3 கூட்டினா 5. ஸோ இதோட 5 சேர்த்தீங்கன்னா 118. அப்ப ஆன்சர் ஆப்ஷன்லேயே 118. புரியுதா? இது மாதிரி லாஜிக்ஸ்லையும் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. 7, 10.5, 15.5, 23.5, 36, 54.5. அடுத்து என்ன வரும்? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தா 3.5, இதுக்கு 5, இதுக்கு 8, இதுக்கு 12.5, இதுக்கு 18.5. ஓகே, திரும்ப டிஃபரன்ஸ் எடுத்தா 1.5, 3, 4.5, 6. 1.5 1.5 ரைட்டே போகுது. அப்போ நெக்ஸ்ட் 7.5 வந்திருக்கும். இதோட 7.5 ஆட் பண்ணா 26.
54.5 ஓட 26 ஆட் பண்ணா 80.5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 80.5. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 18, 20, 23, 28, 35, 46, 59 அடுத்த நம்பர். So difference எத்தா 2, 3, 5, 7, 11, 13 இதெல்லாமே prime numbers. ஆகாயங்கள். அப்ப நெக்ஸ்ட் எனக்கு 17 தான் வந்திருக்கும். 59 17 சேர்த்தா 26. ஆன்சர் ஆப்ஷன் பி 26. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 8, 9, 17, 26, 90, 115 அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 8, 9, 64, 25 அடுத்து என்னன்னு பார்க்கணும். இதுல 8 வந்து 2 கியூப்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம், 9 3 ஸ்கொயர்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம். அப்ப 64 நீங்க இந்த இடத்துல 8 ஸ்கொயர்னு போட தேவையில்ல, 4 கியூப்லேயே போடுங்க. இது வந்து 5 ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் கிடைச்சோம், இது 1 ஸ்கொயரா இருந்திருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் 2 கியூப், 3 ஸ்கொயர் 4 கியூப், 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து 6 கியூப் வந்திருக்கும். 6 கியூபோட வேல்யூ 216. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 331 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி 331. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அப்படியே அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9ஓட 1 பெருக்கி 9, திரும்ப 3 பெருக்கிருக்காங்க, 5 பெருக்கிருக்காங்க, 7 பெருக்கிருக்காங்க. அப்ப நீங்க 9 பெருக்கினா ஆன்சர் 59 45 மீதி 4, 4 36 4 40 மீதி 4, 9 81 84 85. ஸோ 8505. 37 ஆன்சர் ஆப்ஷன் 8505. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 12, 16, 25, 50, 99, 220 அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் எத்தா 4, 9, 25, 49, 121. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர். பிரைம் நம்பர்ஸோட ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, அதான் எங்களோட ஸ்கொயர். அப்ப நெக்ஸ்ட் நான் 13 ஸ்கொயர் போடணும். 13 ஸ்கொயரோட வேல்யூ 169. ஸோ 220 129 சேர்த்தா 389. 38 ஆன்சர் ஆப்ஷன் பி 389. நெக்ஸ்ட் பாருங்க. 18, 108, 540, 2160, 6480 அடுத்து என்ன? 18ஓட 6 பெருக்கா 108, 108ஓட 5 பெருக்கா 540, 540ஓட 4 பெருக்கா 2030, 2030ஓட 3 பெருக்கா 6480. அப்ப நான் 2 பெருக்கணும். பெருக்கா 12960. 39 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12960. நெக்ஸ்ட் 40. 5040, 720, 120, 24 6 அடுத்து என்ன? 5040 வந்து 7 வகுத்தா 720, 720 வந்து 6 வகுத்தா 120, 120 வந்து 5 வகுத்தா 24, 24 வந்து 4 வகுத்தா 6, 6 வந்து 3 வகுத்தா அப்ப 2. ஆன்சர் ஆப்ஷன் சி 2. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. 16, 8, 8, 12, 24, 60, 180 அடுத்து என்ன? 16ஓட 0.5 பெருக்குனா 8, 8ஓட 1 பெருக்குனா 8, 8ஓட 1.5 பெருக்குனா 12, 12ஓட 2 பெருக்குனா 24, 24ஓட 2 பெருக்குனா 60, 60ஓட 3 பெருக்குனா 180. அப்ப 180ஓட 3.5 பெருக்குனா ஆன்சர். 180 3 பெருக்குனா 540, 180ஓட 0.5 பெருக்குங்க 90, ரெண்டையும் சேர்த்தா 630. ஆன்சர் ஆப்ஷன் சி 630. 41 ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन பாருங்க. 64, 32, 48, 120, 420 அடுத்து என்ன? 64ஓட 0.5 பெருக்குனா 32, 32ஓட 1.5 பெருக்குனா 48, 48ஓட 2.5 பெருக்குனா 420, சாரி 120, 120ஓட 3.5 பெருக்குனா 420. அப்ப நான் 4.5 ஆர பெருக்கணும். 420ஓட 4 பெருக்குனீங்கன்னா 1680ங்க. 420ஓட 0.5 பெருக்குனா 210ங்க. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 1890. 42 ஆன்சர் ஆப்ஷன் டி 1890. நெக்ஸ்ட் क्वेश्चन. 11, 12, 14, 18, 25, 36 அடுத்து என்ன? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 4, இதுக்கு 7, இதுக்கு 11. திரும்ப டிஃபரன்ஸ் எடுப்போம். 1, 2, 3, 4, அப்ப நெக்ஸ்ட் 5, 11 5 ஆட் பண்ணா 16, 36 16 சேர்த்தா 52. அப்ப 43 ஆன்சர் ஆப்ஷன் சி 52. 43 ஆன்சர் ஆப்ஷன் சி 52. நெக்ஸ்ட் பாருங்க. 17, 18, 22, 49, 65, 190 அடுத்து என்ன வரும்?
ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 4 27 16 125. இது ஆக்சுவலா 2 ஸ்கொயர், இது 3 கியூப், இது 4 ஸ்கொயர், இது 5 கியூப். அப்ப இது 1 கியூபா இருந்திருக்கும். ஆனா வந்து 6 ஸ்கொயர் போடணும். 6 ஸ்கொயர் வேல்யூ 36. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 226. 44 ஆன்சர் ஆப்ஷன் பி 226. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. 32 16 24 60 210 அடுத்து என்ன? 32ஓட 0.5 இருக்குன்னா 16, 16ஓட 1.5 இருக்குன்னா 24, 24ஓட 2.5 இருக்குன்னா 60, 60ஓட 3.5 இருக்குன்னா 210. அப்ப நீங்க 4.5 இருக்கு ஆன்சர் வந்துரும். இதோட 4 இருக்குன்னா 840, இதோட 0.5 இருக்குன்னா பாதி 105, ரெண்டையும் சேர்த்தா 945. 45 ஆன்சர் ஆப்ஷன் 945. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எஸ்ஐபிசி சைக்காலஜிக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த முதல் டெஸ்ட் 45 கேள்வி HCFSயா நம்ம சீரிஸ் முடிஞ்சுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எழுதணும் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்க்கான டீடைல் எல்லாமே சொல்றேன். பாருங்க, பார்த்துட்டு ஓகேனா நீங்க ஃபர்தர் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ச் டீடைல் சொல்லிடுறேன். ஓகே, எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா 699, பிசிக்கு ஆன்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா 499, ரெண்டும் சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா 999 ஃபீஸ். ஓகே, நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். அது क्वेश्चन ஒரு பிடிஎஃப், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல், பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் இருக்கும். சரிங்களா? எஸ்ஐ டெஸ்ட் மொத்தம் 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், அப்ப 7000க்கு மேற்பட்ட கேள்விகள். சைக்காலஜி क्वेश्चंसக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் ரெக்கார்ட் வீடியோஸா. பிசில மொத்தம் 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 20 கேள்விகள், அப்ப 2600க்கு மேற்பட்ட கேள்விகள். பிசி அந்த சைக்காலஜியும் ரெக்கார்ட் வீடியோஸா கொடுத்துருவோம் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இது இல்லாம நீங்க ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃப்ரீயா கொடுத்துருவோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸும் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், நீங்க எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதே டெஸ்ட் ஆன்லைன் எழுதுறீங்கன்னா எஸ்ஐ 2500 ரூபாய், பிசிக்கு 199, ரெண்டு சேர்ந்தா 399. ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணா 199 ஃபீஸ். இந்த ஆன்லைன் கோர்ஸ் வர்றவங்களுக்கு இந்த 999க்குள்ள ரெண்டு டெஸ்ட்டும் ஃப்ரீயா வந்துரும், பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீயா வந்துரும். ஆன்லைன் கோர்ஸ் இருந்தீங்கன்னா 199 பே பண்ணி இதுல இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வந்துரும், அந்த டெஸ்ட் பேட்சும் வந்துரும். பிடிஎஃப் மெட்டீரியல் ஜிஎஸ் மோட் தரும், அதுவும் தமிழ் இங்கிலீஷ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம், கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? தனியா பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும்னா 699, அதுவே புக்கா வேணும்னா 999 ஜிஎஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? சோ இது உங்களுக்கு என்ன டீடைல் வேணாலும் 7708-9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ரீ டெஸ்ட் எதுக்கான ப்ராசஸ் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸ் பேஜ்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அதுல தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை கொடுத்து டெஸ்ட்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து நம்ம மொத்தமா ஒரு 15 டெஸ்ட் வச்சிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.